ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 10ஆம் வகுப்பு எடுத்துக்காட்டு 1.1 பார்க்கலாம். இங்கே ஏபி கொடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் ஏ கிராஸ் பி மற்றும் பி கிராஸ் ஏஐ காண்க. ரெண்டு விஷயம் கண்டுபிடிக்கணும். ஓகே, முதல்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் சால்வ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி தந்திருக்கக்கூடிய ஏபி அதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஏ இஸ் ஈக்குவல் டு 1,3,5. அப்புறமாட்டு பி என்ன கொடுத்துருக்காங்க 2,3 எழுதிக்கலாம். 2,3. இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் சால்வ் பண்ணிடலாம். அதுலேயும் ஏ கிராஸ் பியை சால்வ் பண்ணலாம். ஏ கிராஸ் பி. ஓகே, ஏக்கு பதில் ஏயோட மதிப்பெடுத்து எழுதிக்கலாம். 1,3,5 நடுவில் பெருக்கல். இனி பிக்கு பதில் அதோட மதிப்பெடுத்து எழுதிக்கலாம். 2,3. இந்த மாதிரி நடுவில் பெருக்கல் அப்படின்னு இருந்துன்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லா எண்ணுக்கும் அங்கே இருக்கக்கூடிய எல்லா எண்ணையும் சேர்த்து எழுதணும். இப்போ பாருங்க, 1ஐயும் 2ஐயும் சேர்த்து எழுதணும். 1ஐயும் 3ஐயும் சேர்த்து எழுதணும். இந்த மாதிரி எழுதிக்கலாமா? ஃபர்ஸ்ட் கணத்துக்கான பிராக்கெட், அப்புறவு 1,2 இந்த மாதிரி புள்ளிகளாக தான் நீங்கள் எழுதணும். ஓகேங்களா? அடுத்த 1ஐயும் 3ஐயும் சேர்த்து எழுதுங்க. 1,3. இனி அடுத்த நம்பரில் அப்போ இங்கே இருக்கக்கூடிய அடுத்த எண் இதுக்கு கூட எல்லாத்தையும் சேர்த்து எழுதணும். 3,2 3,3 இந்த மாதிரி நீங்களும் இந்த மாதிரி பென்சிலால் ட்ரா பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எழுதிக்கலாம். 3,2 அடுத்த 3,3 அப்புறமாட்டு 5,2 5,3 எழுதிக்கலாமா? 5,2 5,3 இதுக்கு அடுத்த நம்பரில் அப்போ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதுதான் ஏ கிராஸ் பி. இனிமே பி கிராஸ் ஏயும் கண்டுபிடிக்கலாம். பி கிராஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு பிக்கு பதில் அதோட மதிப்பெடுத்து எழுதிக்கலாம். 2,3 அப்புறம் நடுவில் பெருக்கல். ஏக்கு பதில் அதோட மதிப்பெடுத்து எழுதிருங்க. 1,3,5 சரிங்களா? இப்போ எழுதிக்கலாம். 2ஐயும் 1ஐயும் சேர்த்து எழுதுங்க. 2ஐயும் 3ஐயும் சேர்த்து எழுதுங்க. 2ஐயும் 5ஐயும் சேர்த்து எழுதுங்க. எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு 2,1 அடுத்த 2,3 அப்புறம் 2,5 எழுதிட்டேன். இனி 3,1 3,3 3,5 எழுதிக்கலாம். 3,1 3,3 அப்புறமாட்டு 3,5 இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதுதான் பி கிராஸ் ஏ. ஓகே, ரெண்டுமே கண்டுபிடிச்சிட்டோம். இனி செகண்ட் சப்டிவிஷன் ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு பி கிராஸ் ஏ ஆகுமா? அதாவது ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏயும் சமமானு கேட்குறாங்க. இல்லை எனில் ஏன்? அப்படி சமம் இல்லாட்டா அதோட காரணத்தையும் எழுதிக்கணும். ஓகே, செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. ஏ கிராஸ் பி இங்கே ஃபஸ்ட்டு வந்து 1,2 இருக்குது. பி கிராஸ் ஏல ஃபஸ்ட்டு 2,1 இருக்குது. ரெண்டுலேயும் 1 இருக்குது 2 இருக்குது. ஆனால் இடம் மாறி இருக்குது பார்த்தீங்களா? அப்போ இடம் மாறி இருந்தாலே அது சமம் இல்லைன்னு தான் அர்த்தம். அப்போ எழுதிக்கலாம். ஏ கிராஸ் பி இஸ் நாட் ஈக்குவல் டு சமம் இல்லைன்னா இந்த மாதிரி குறியீடு எழுதணும். பி கிராஸ் ஏ ரெண்டும் சமம் இல்லை. காரணம் எழுதிக்கணும் இல்லையா? எழுதிக்கலாம். ஏனெனில் இதே எடுத்து எழுதிக்கலாம். 1,2 இது சமம் இல்லை. எதுக்கு? இதுக்கு 2,1க்கும் 1,2 சமம் இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே 1,3 இருக்குது, இங்கே 3,1 இருக்குது. அதுவும் சமம் இல்லை, இடம் மாறி இருக்குது. 1,3 இஸ் நாட் ஈக்குவல் டு 3,1. அடுத்த 3,2 இங்கே 2,3 இந்த மாதிரி இங்கே 2 3 இருக்குது. ஆனால் நீங்கள் ஏதாவது 2 எழுதிக்கிட்டு எக்ஸட்ரா அப்படின்னு போட்டுருங்க. ஓகே, அப்புறமாட்டு தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா என் ஆஃப் ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் பி கிராஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு என் ஆஃப் ஏ இன்டூ என் ஆஃப் பி என காட்டுக. அதாவது 3 விஷயம் கண்டுபிடிக்கணும். அந்த 3மே சமம் அப்படின்னு நம்ம நிரூபிக்கணும். ஃபஸ்ட்டு என் ஆஃப் ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கலாம். எழுதிக்கிறேன். என் ஆஃப் ஏ கிராஸ் பி என் அப்படின்னாலே எண்ணிக்கை. அதாவது ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா? இதில் எவ்வளோ உறுப்பு இருக்குன்னு எண்ணணும். இந்த ஒரு புள்ளி 1ன்னு எண்ணணும் சரிங்களா? அப்போ 1 2 3 4 5 6 இருக்குது. அப்போ 6ன்னு எழுதிக்கலாம். அடுத்த என் ஆஃப் பி கிராஸ் ஏ கண்டுபிடிக்கலாம். என் ஆஃப் பி கிராஸ் ஏ. ஓகே, பி கிராஸோட மதிப்பு இங்கே இருக்குது. என்னலாமா? 1 2 3 4 5 6 அதுவும் 6 தான். அப்புறமாட்டு என் ஆஃப் ஏ இன்டூ என் ஆஃப் பி எழுதிக்கிறேன். என் ஆஃப் ஏ இன்டூ என் ஆஃப் பி. ஏன்னா ஏ கணம் கொஸ்டினில் தந்திருக்கக்கூடியது. எண்ணிக்கலாம். 1 2 3 உறுப்பு இருக்குது இதில். அப்போ 3 நடுவில் பெருக்கல். இனிமே என் ஆஃப் பி பாருங்க. 1 2 உறுப்பு இருக்குது. இப்போ இதை 2ஐயும் பெருக்குங்க. 3 2 6. அப்போ நம்ம கண்டுபிடிச்ச 3மே என்னது? சமம். இங்கே 6 இங்கே 6 இங்கே 6. அப்போ எப்படி எழுதிக்கணும்னா தேர்ஃபோர் நம்மள்கிட்ட கொஸ்டினில் என்ன நிரூபிக்க கேட்டாங்களோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கணும். இது அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். என்பது நிரூபிக்கப்பட்டது. அதாவது 3மே சமம்னு நிரூபிச்சிட்டோம். அதனால என்பது நிரூபிக்கப்பட்டது அப்படின்னு எழுதிக்கணும். இவ்வளோ அந்த சம். எடுத்துக்காட்டு 1.2 பார்க்கலாம். இங்கே ஏ கிராஸ் பி கொடுத்துக்கிட்டு ஏ மற்றும் பிஐ காண்க அப்படின்னு கேட்குறாங்க. போன சம்மில் ஏபி கொடுத்துக்கிட்டு ஏ கிராஸ் பி கேட்டிருந்தாங்க. இங்கே வந்து அப்படியே மாற்றி கேட்டிருக்காங்க. ரொம்பவே ஈஸி தான். ஃபஸ்ட்டு ஏ கண்டுபிடிக்கலாம் சரிங்களா? ஏ கணம் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே ஏ கிராஸ் பியில் ஃபஸ்ட்டு என்னது இருக்குது? ஏ.
அப்போது இந்த புள்ளியில் முதல் இருக்கக்கூடியது கமாக்க முன்னாடி இருக்கக்கூடியதான் ஏ. ஆனால் 2 வாட்டி இருந்ததுன்னா நீங்கள் ஒரு வாட்டி தான் எழுதணும். இப்போ பாருங்கள், இங்கே 3 இருக்குது, இங்கே 3. அப்போ 3 ஒரு வாட்டி எழுதிருங்க. அடுத்த 5 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, ஒரு வாட்டி 5 எழுதிருங்க. இதுதான் ஏ. அப்புறம் பி கண்டுபிடிக்கலாமா? இங்கே பி 2வது இருக்குது. அப்போ கமாக்கு அடுத்த இருக்கக்கூடியதெல்லாம் பி. இங்கே அதே மாதிரி தான் ஒரு வாட்டி தான் நீங்கள் எழுதணும். 2 இருக்குது, எழுதிருங்க. அப்புறம் 4 இருக்குது, எழுதுங்க. இனி திரும்பவும் 2 எழுதிட்டோம், அப்போ எழுதக்கூடாது. 4 அதுவும் எழுதிட்டோம், அப்போ எழுதக்கூடாது. இவ்வளோ தான். இப்போ நம்ம ஏபி கண்டுபிடிச்சிட்டோம். இவ்வளோ தான் இந்த சம். எடுத்துக்காட்டு 1.3 பார்க்கலாம். இங்கே ஏபிசி கொடுத்துருக்காங்க, ஆனால் பட்டியல் முறையில் கொடுக்கல. ஃபஸ்ட்டு பட்டியல் முறையில் மாற்றலாம். முதல் ஏ கண்டுபிடிக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் என். கேபிட்டல் என்னன்னா இயல் எண். இயல் எண் வந்து 1லேருந்தே தொடங்கும். 1 2 3 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். சரிங்களா? அதுக்கும் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. 1 லெஸ் தேன். இப்போ லெஸ் தேன் ஈக்குவல் டு இந்த மாதிரி அடியில் கோடு இருந்துன்னா இந்த 1 எடுத்துக்கலாம். இங்கே கோடு இல்லை, அப்போ நீங்கள் இந்த 1 எடுத்துக்கக்கூடாது. 1க்கு அடுத்து என்ன வரும்? 2 வரும். அப்போ நீங்கள் 2லேருந்தே தொடங்கணும். இனி லெஸ் தேன் 4. இங்கே அடியில் கோடு இல்லை, அப்போ 4 எடுத்துக்கக்கூடாது. 4க்கு முன்னாடி என்ன வரும்? 3. 3 வந்த உடனே ஸ்டாப் பண்ணிடணும். 2க்கு அடுத்ததே 3 வந்துடும். அப்போ இதோட நிறுத்திடுங்க. இனி பி கண்டுபிடிக்கலாம். அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு டபிள்யூ. டபிள்யூனா முழு எண். இது வந்து 0லேருந்தே தொடங்கும். 0 1 2 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஓகே, இப்போ பாருங்கள், 0 லெஸ் தேன் ஈக்குவல் டு அடியில் கோடு கொடுத்துருக்காங்க, அப்போ 0வை எழுதிக்கோங்க. இனி லெஸ் தேன் 2. இங்கே கோடு இல்லை, அப்போ 2 எடுக்கக்கூடாது. 2க்கு முன்னாடி 1 வரும். 0க்கு அடுத்ததே 1 வந்துடும். அப்போ இதோட ஸ்டாப் பண்ணிடுங்க. இனி சி கண்டுபிடிக்கலாம். பாருங்கள், எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் என். இது வந்து 1லேருந்தே தொடங்கும். அப்புறம் எங்கே தொடங்கணும்னு கொடுக்கல, 1 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ தொடங்குறது கொடுக்கலேன்னா எண் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து 1லேருந்தே தொடங்கும். அதனால 1லேருந்தே தொடங்குங்க. இனி எக்ஸ் லெஸ் தேன் 3. அடியில் கோடு இல்லை, அப்போ 3 எடுக்கக்கூடாது. 3க்கு முன்னாடி என்ன வரும்? 2. 2 வந்த உடனே ஸ்டாப் பண்ணிடணும். 1க்கு அடுத்ததே 2 வந்துடும். ஓகேங்களா? இதோட நிறுத்திடுங்க. இனி 2 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க என்பதை சரிபார்க்க. அதாவது இடது பக்கமும் வலது பக்கமும் நம்மளுக்கு சமமாக வரணும். அதை தான் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் சால்வ் பண்ண போகிறேன். அதனால் கொஸ்டின் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஏ கிராஸ் பி சேர்ப்பு சி இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி. அடுத்த நடுவில் சேர்ப்பு, அப்புறம் ஏ கிராஸ் சி. ஓகேங்களா? இப்போ வந்து இடது பக்கம், முதல்ல இடது பக்கத்தை சால்வ் பண்ண போகிறேன். அதனால இடது பக்கம் அப்படின்னு எழுதிக்கிட்டு இடது பக்கத்தில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. ஏ கிராஸ் பி சேர்ப்பு சி. ஓகே, எப்போவும் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது தான் முதல் சால்வ் பண்ணணும். அப்போ பி சேர்ப்பு சி சால்வ் பண்ணிடலாம். பி இருக்கக்கூடிய பிளேஸில் பியோட மதிப்பு எடுத்து எழுதிக்கலாம். என்னென்னா 0,1. அடுத்த நடுவில் சேர்ப்பு. இனி சிக்கு பதில் அதோட மதிப்பு எடுத்து எழுதிருங்க. 1,2. இப்போ பாருங்கள், நடுவில் சேர்ப்பு. அப்போ 2ஐயும் சேர்த்து எழுதணும். எழுதுனதை திரும்ப திரும்ப எழுதிட்டு இருக்கக்கூடாது. அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கணத்தில் இருக்கக்கூடியதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. 0 1. அடுத்து எழுதும்போது செக் பண்ணிவிட்டு எழுதணும். 1 எழுதியிருக்கோமா? எழுதியிருக்கோம். அப்போ எழுதக்கூடாது. 2 வந்து எழுதலை, அதனால் எழுதிக்கலாம். இதோட நிறுத்திடுங்க. இதுதான் பி சேர்ப்பு சி. இனி மொத்தமாக சேர்த்து கண்டுபிடிக்கலாம். ஏ கிராஸ் பி சேர்ப்பு சி. ஏக்கு பதில் அதோட மதிப்பெடுத்து எழுதிக்கலாம். 2,3. நடுவில் கிராஸ் இருக்குது. இனி பி சேர்ப்பு சி இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். இதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. 0 1 2. ஓகே, நடுவில் கிராஸ். அப்போ எப்படி எழுதணும்? 2ஐயும் 0 எழுதணும், 2ஐயும் 1 எழுதணும், 2ஐயும் சேர்த்து எழுதணும். கிராஸ்னாலே புள்ளிகளாக எழுதணும். ஓகே, ப்ராக்கெட் போட்டுருங்க. இங்கே 2 இருக்குது. இங்கே ஃபஸ்ட்டு 0, அடுத்த 2,1, அடுத்த 2,2. ஓகேங்களா? இனி இங்கே 3 இருக்குது. 3,0, 3,1, 3,2 எழுதிடலாம். 3,0, அப்புறமாட்டு 3,1, அதுக்கப்புறம் 3,2. இவ்வளோ தான் வரும். சரிங்களா? இப்போ நம்ம இடது பக்கத்தை சால்வ் பண்ணிட்டோம். அதனால் இதான் சமன்பாடு 1 அப்படின்னு வச்சுக்கலாம். இனி வலது பக்கத்தை சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வலது பக்கம் அப்படின்னு எழுதிக்கிட்டு வலது பக்கத்தில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. ஏ கிராஸ் பி சேர்ப்பு ஏ கிராஸ் சி. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத சால்வ் பண்ணணும். முதல்ல ஏ கிராஸ் பி சால்வ் பண்ணிடலாம். ஏக்கு பதில் அதோட மதிப்பு எடுத்து எழுதிக்கலாம். 2,3. நடுவில் கிராஸ். இனி பிக்கு பதில் அதோட மதிப்பு கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதை தான் நீங்கள் எடுத்து எழுதணும். ஓகே, நடுவில் கிராஸ். அப்போ எப்படி எழுதலாம்? 2ஐயும் 0ஐயும் சேர்த்து எழுதணும், 2ஐயும் 1ஐயும் சேர்த்து எழுதணும். எழுதிக்கலாம். 2,0, அப்புறம் 2,1. இனி 3,0, 3,1 எழுதிக்கலாம். 3,0, அப்புறமாட்டு 3,1. இவ்வளோ தான் வரும். இனி அடுத்து ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கலாம். ஏ கிராஸ் சி. ஏக்கு பதில் அதோட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சோம்? 2,3. நடுவில் கிராஸ். இனி சிக்கு பதில் அதோட மதிப்பு 1,2.
ஓகே, நடுவில் கிராஸ். அப்போ 2ஐயும் 1ஐயும் சேர்த்து எழுதுங்க, 2ஐயும் 2ஐயும் சேர்த்து எழுதுங்க. எழுதிக்கலாம் 2,1 அப்புறம் 2,2. இனி அடுத்த 3,1 3,2 எழுதிக்கலாமா? 3,1 3,2 இவ்வளோ தான் வரும். இப்போ ரெண்டுமே கண்டுபிடிச்சாச்சு. இனி வலது பக்கத்தை மொத்தமாக சால்வ் பண்ணிடலாம். அப்போ எழுதிக்கலாம் A cross B சேர்ப்பு A cross C. ஆல்ரெடி பார்த்தோம், நடுவில் சேர்ப்புனா 2ஐயும் சேர்த்து எழுதணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய கணத்தை அப்படியே எழுதிக்கணும். இங்கே A cross B இருக்குது. அப்போது A cross Bக்கு என்ன கண்டுபிடிச்சிங்களோ இதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. சரிங்களா? எழுதிக்கலாம் 2,0 அடுத்த 2,1 அப்புறமாட்டு 3,0 அடுத்த 3,1. ஃபஸ்ட்டு கணத்தை அப்படியே எடுத்து எழுதிட்டேன். இனி என்ன இருக்குது, A cross C இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். இதை வந்து செக் பண்ணிட்டு தான் எழுதணும். எழுதுனது இருந்ததுன்னா எழுதக்கூடாது. ஓகே, ஃபஸ்ட்டு 2,1 இருக்குது, அது எழுதியிருக்கோம், அப்போ எழுதக்கூடாது. 2,2 அது எழுதலாம், நல்லா எழுதிக்கலாம் 2,2. அப்புறமாட்டு 3,1 அது எழுதியிருக்கோம், அப்போ எழுதக்கூடாது. இனி 3,2 அது எழுதலாம், நல்லா எழுதிக்கலாம் 3,2 இவ்வளோ தான் வரும். இப்போ நம்ம வலது பக்கத்தையும் சால்வ் பண்ணிட்டோம். அதனால் இதான் சமன்பாடு 2 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ சமன்பாடு 1ஐயும் சமன்பாடு 2ஐயும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சமம். இடம் தான் மாறி இருக்கு, மற்றபடி இங்கே என்னது இருக்கோ அதுதான் இங்கேயும் இருக்குது. அப்போ எப்படி எழுதிக்கணும்னா இந்த மாதிரி எழுதிருங்க. தேர்ஃபோர் சமன்பாடு 1 மற்றும் 2ல் இருந்து இப்படின்னு எழுதிக்கிட்டு கொஸ்டினில் என்ன நிரூபிக்க கேட்டாங்களோ அதை எழுதிருங்க. அப்புறமாட்டி என்பது நிரூபிக்கப்பட்டது, அதாவது ரெண்டு பக்கமும் சமம்னு நிரூபிச்சிட்டோம். அதை தான் நம்ம எழுதியிருக்கோம். ஓகே, செகண்ட் சப்டிஷன் பார்க்கலாம். தீர்வு ஃபஸ்ட்டு நம்ம அங்கே கண்டுபிடிச்ச ஏபிசி அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ இடது பக்கத்தை சால்வ் பண்ணலாம். அப்போ நீங்கள் இடது பக்கம் அப்படின்னு எழுதிக்கிட்டு இடது பக்கத்தில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. A cross B வெட்டு C. எப்போவும் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத முதல் சால்வ் பண்ணணும். B வெட்டு C சால்வ் பண்ணிடலாம். Bக்கு பதில் அதோட மதிப்பு எடுத்து எழுதிக்கலாம் 0,1 நடுவில் வெட்டு. இனிமேல் Cக்கு பதில் அதோட மதிப்பு 1,2. ஓகே, இந்த மாதிரி நடுவில் வெட்டு அப்படின்னு இருந்துன்னா ரெண்டுலேயுமே சேமாக இருக்கக்கூடியதை மட்டும் தான் நீங்கள் எழுதிக்கணும். அப்போ 1 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இவ்வளோ தான் சேமாக இருக்கக்கூடியது, 1 மட்டும் தான் வரும். இனி சேர்த்து கண்டுபிடிக்கலாம். A cross B வெட்டு C. ஏக்கு பதில் அதோட மதிப்பு எடுத்து எழுதிருங்க 2,3 நடுவில் கிராஸ். இனி B வெட்டு C இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம், இதை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் 1. ஓகே, இப்போ பாருங்கள் நடுவில் கிராஸ்னா எப்படி எழுதணும், சேர்த்து எழுதணும். 2ஐயும் 1ஐயும் ஃபஸ்ட்டு எழுதிருங்க. எழுதிக்கலாம் 2,1 அடுத்த கமா. இனி அங்கே நம்பரில் அப்போ இதுக்கு அடுத்த நம்பர் 3, 3ஐயும் 1ஐயும் சேர்த்து எழுதிருங்க 3,1 இவ்வளோ தான் வரும். இப்போ நம்ம இடது பக்கத்தை சால்வ் பண்ணிட்டோம். அப்போ இதான் சமன்பாடு 1 அப்படின்னு வச்சுக்கலாம். இனி வந்து வலது பக்கத்தை சால்வ் பண்ணலாம். அப்போ வலது பக்கம் அப்படின்னு எழுதிக்கிட்டு இதை அப்படியே எடுத்து எழுதிருங்க. எழுதிக்கிறேன் வலது பக்கம் இஸ் ஈக்குவல் டு A cross B நடுவில் வெட்டு அப்புறவு A cross C. ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு A cross B சால்வ் பண்ணிடலாம். A என்ன கண்டுபிடிச்சோமோ அதை அப்படியே எடுத்து எழுதிருங்க 2,3 நடுவில் கிராஸ். Bக்கு பதில் அதோட மதிப்பு 0,1. ஓகே, நடுவில் கிராஸ். அப்போ 2ஐயும் 0ஐயும் சேர்த்து எழுதுங்க, 2ஐயும் 1ஐயும் சேர்த்து எழுதிருங்க. எழுதிக்கலாம் 2,0 அடுத்த 2,1. இனி 3ஐயும் 0 சேர்த்து எழுதுங்க, 3ஐயும் 1ஐயும் சேர்த்து எழுதிருங்க 3,0 அப்புறமாட்டு 3,1. ஓகேங்களா? இனி A cross C கண்டுபிடிச்சிடலாம். A cross C இஸ் ஈக்குவல் டு ஏக்கு பதில் அதோட மதிப்பு 2,3 நடுவில் கிராஸ். சிக்கு பதில் அதோட மதிப்பு 1,2. ஓகே, நடுவில் கிராஸ். அப்போ எழுதிக்கலாமா 2,1 2,2 எழுதிக்கிறேன் 2,1 2,2. இனி 3,1 3,2 எழுதிக்கலாம் 3,1 அடுத்த 3,2 இவ்வளோ தான் வரும். இனிமேல் நம்ம சேர்த்து கண்டுபிடிச்சிடலாம். A cross B வெட்டு A cross C நடுவில் வெட்டு. அப்போ பாருங்கள் A cross B எங்கே இருக்குது, இங்கே இருக்குது கண்டுபிடிச்சது. இனி A cross C இங்கே கண்டுபிடிச்சது இருக்குது. அப்போ இது ரெண்டுலேயுமே சேமாக இருக்கக்கூடியது எழுதணும். நடுவில் வெட்டுனா ரெண்டுலேயும் சேமாக இருக்கக்கூடியது. அப்போ பாருங்கள் 2,0 இங்கே இருக்குது, ஆனால் இங்கே இல்லை. இனி 2,1 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ எழுதிக்கலாம் 2,1. அடுத்த பாருங்கள் 3,0 இங்கே மட்டும்தான் இருக்குது, இங்கே இல்லை. அப்புறமாட்டு 3,1 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது.
அப்போ ரெண்டுலேயும் சேமாக இருக்கக்கூடியது 3,1 வரும். இவ்வளோ தான் சேமாக இருக்கக்கூடியது, அதனால் இவ்வளோ தான் வரும். இப்போ இதை சமன்பாடு 2 அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ சமன்பாடு 1ஐயும் சமன்பாடு 2ஐயும் பாருங்கள். இங்கே 2,1 இருக்குது, இங்கே 2,1. அடுத்து இங்கே 3,1, இங்கே 3,1. அப்போ இங்கே என்னது இருக்கோ அதே தான் இங்கே இருக்குது. அப்போ எப்படி எழுதிக்கணும்னா இந்த மாதிரி எழுதிருங்க. தேர்ஃபோர் சமன்பாடு 1 மற்றும் சமன்பாடு 2 அப்படின்னு எழுதிக்கிட்டு என்ன நிரூபிக்க கேட்டாங்களோ அதையும் எழுதிருங்க. என்பது நிரூபிக்கப்பட்டது, அதாவது 2 பக்கமும் சமம்னு நிரூபிச்சிட்டோம். சரிங்களா? நீங்கள் இங்கே நிரூபிக்கப்பட்டதுன்னு எழுதிக்கலாம், இல்லைன்னா சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, இவ்வளோ தான் இந்த சம். இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு 5 மார்க் கொஸ்டின். ஓகே, இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். புரிஞ்சிருந்துன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.